குறிப்பா வியூக நிபுணர்கள் சொல்றதெல்லாம் நான் எப்பவும் ஏத்துக்கிறதே இல்லைங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து டிஜிட்டல் வேர்ல்டுல வியூக நிபுணர்களோட சேவை வந்து தேவையா இருக்கு. பெய்டு அது. சரி, நீங்க வந்து ஆனா சார் பணமே கொடுக்காம ஆனா சார் ஆனா விஜய் கட்சியை பொறுத்த வேலை வரைக்கும் பார்க்கறதுக்கு ஆரோக்கியசாமி வேலை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனந்த் கட்சிக்காரர். ஆனா புரியுது சார். இப்ப என்னன்னா விஜய் வந்து யார நம்புறாரு கேள்வி இருக்குல்ல சார். அவர் வந்து தானும் பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களை வச்சுதான் வந்து அட்ரஸ் பண்றாரு. அந்த மாதிரி நபர்களுக்கு கட்சியில முக்கிய போஸ்டும் கொடுக்குறாரு. அது தலைமையோட பிரச்சனை. தலைமை வந்து அணுகக்கூடியதா இருக்கணும். எம்ஜிஆர் வந்து அவர் அவ்வளவு பெரிய சினிமா நட்சத்திரமா இருக்கும் போதும் அவர் அணுகலாங்க. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரர் ரைட்டுங்களா? அங்க திருநெல்வேலி மாவட்டம் அந்த தென்பகுதியிலிருந்து ரிக்ஷா எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் வரைக்கும் ரிக்ஷா ஓட்டிட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் பாக்குறோம் ராமவரம் கார்டனுக்கு வெளியில ரிக்ஷாவா நிக்க ஒரு 100-150 ரிக்ஷா உங்களை பார்க்க வந்தோன்றாங்க வெளியில இருந்து. சார் எங்க திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கா சார்? திருநெல்வேலி மதுரை இருந்து, ஆமா திருநெல்வேலி மதுரையில இருந்து சென்னைக்கு அத்தனை கிலோமீட்டருங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, இதெல்லாம் வரலாறு, கண்ணால பார்த்த விஷயங்கள். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்னும் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஒன்னும் கிடையாது, சாதாரண ஆளுங்க. மெட்ராஸ்ல இருந்த ரிக்ஷாக்காரனும் கொஞ்சம் பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு தெரியாது, கரெக்டா பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா வந்துட்டாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? வெளியில வந்து எல்லாரையும் பார்த்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு திரும்பி போகும்போது ரிக்ஷால போகாத அப்படின்னு சொல்லி அதுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, தலைவருங்கிறவர் வந்து அவரோட அணுகுமுறை அது பொலிட்டிக்கல் ஸ்டண்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டண்ட்ங்கிறது இன்னைய வரைக்கும் பேசப்படுது இல்ல. இப்ப கூட நான் ரிமெம்பர் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன்ல, இது எப்போ நடந்ததா இருக்கும்? அந்த காலத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரிக்ஷாக்காரன் படம் வந்தது கூட தெரியுமான்னு தெரியல.